பண்ணையில கோழி கூவுற சத்தமும் பறவைல கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற டீ கடை பக்கத்துல 4-5 மீனவர்கள் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கத்து ஊரு வீரையாவோட தலையெழுத்தே மாறிடுச்சு. நானும் கேள்விப்பட்டேன். அவன் வலையில தங்க மீன் மாட்டுச்சான், அதோட வயித்துல முத்துக்கள் இருந்துச்சாமே. ஆமா உண்மைதான். வீரையா பட்டணத்துல இருக்கிற சேட்டுக்கிட்ட அந்த முத்துக்களை வித்தப்போ அவனுக்கு அவரு சொல்லையா 1000 ரூபாய் கொடுத்தாராமே. அப்பதான் அங்க வந்த சுப்பையா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு, 1000 ரூபாவா? அடடா, ஒரே நாள்ல இந்த வீரைய பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போலியே. எல்லாம் அவனோட நல்ல நேரம். இனி அவன் நிறைய வயல் வாங்கலாம், பட்டணத்திலேயே வீடு கட்டிக்கலாம், கால் மேல கால் போட்டுக்கிட்டு சொகுசா வாழ்க்கைய வாழலாம். உண்மைதான். நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சாலும் 1 ரூபாவை மொத்தமா கண்ணுல பார்க்க முடியுமா? ஆனா அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு சொன்னாங்க. இது எல்லாமே சுப்பையாவோட மனசுக்குள்ள ஒரு ஆசைய வர வச்சுது. சுப்பையா அங்கிருந்து கிளம்பி அவனுடைய நண்பனான ராமையாவோட வீட்டுக்கு போனான். ராமையா அவனுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணையில உட்காந்துக்கிட்டு அவனுடைய வலையை எடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ராமையா, விஷயம் தெரியுமா? என்ன சுப்பையா இவ்வளவு பதட்டமா ஓடி வர? என்ன, நம்ம ஆத்துல வெள்ளம் வந்துருச்சா? வெள்ளம் இல்ல ராமையா, அதை விட பெரிய விஷயம் தான் நடந்திருக்கு. இத கேட்டா உண்மையிலேயே நீ ரொம்பவும் ஆச்சரியப்படுவ. ராமையா சிரிச்சுக்கிட்டே, அப்படி நீ எதை பத்தி சொல்ல வந்திருக்க சுப்பையா? இன்னைக்கு நம்ம வலையில நிறைய மீன் மாட்ட போகுதா, இல்ல அரசாங்கம் நமக்கு புது படகு கொடுக்க போகுதா? ஆட நீ வேற ராமையா, நேத்து நம்ம பக்கத்து ஒரு வீரையா இல்ல, அவன் ஆத்துல மீன் பிடிக்க போனப்போ ஒரு பெரிய மீன் கிடைச்சுதான். அதோட வயித்துல நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு முத்து இருந்துச்சான். அது கொண்டு போய் வித்தப்போ அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ராமையா ரொம்பவும் ஆச்சரியமா, 1000 ரூபாவா? உண்மையா? அவளோட பணத்தை வச்சு அவன் என்ன செய்ய போறான்? அப்போ சுப்பையா, அட ஆமா ராமையா, அவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அவன் பொண்டாட்டிக்கு கழுத்து நிறைய நகையும் வாங்கி போட்டிருக்கான். இனி அவன் வாழ்க்கையில கஷ்டம் இல்ல. நீ ஏன் நினைச்சு பாரு, 1000 ரூபாய் இருந்தா நம்மளுடைய இந்த குடிசையெல்லாம் ஓட்டு வீடா மாறிடும். நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சிரிச்சுக்கிட்டே, வீரையா கொடுத்து வச்சவன் தான். அவன் ரொம்ப நல்லவன் இல்ல, அத கடவுள் கருணை காட்டியிருக்காரு. ராமையா பக்கத்துல வந்து உட்காந்து கொஞ்சம் மெதுவா, இங்க பாரு ராமையா, நாம முயற்சி பண்ணாலும் நமக்கு முத்து கிடைக்கும். நாமளும் தினமும் மீன் பிடிக்கிறோம். எந்த மீனையாவது வெட்டி பார்த்திருக்கோமா முத்து இருக்கா இல்லையான்னு? இன்னையில இருந்து நான் பிடிக்க போற மீன் எல்லாத்தையுமே நான் வெட்டி பார்க்க தான் போறேன். நாம தினமும் மீன் பிடிச்சு வித்து பணம் சம்பாதிக்கிறோமே, அதுவே நம்மளுக்கு முத்து மாதிரி தான். நிம்மதியா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நாம பேராசப்பட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கிற வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம தான் போயிடும். நீ எப்பவுமே இப்படிதான் ராமையா, யார பார்த்தாலும் உபதேசம் பண்றது, அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறது. எப்பவுமே நாம காலத்துக்கும் இங்கேதான் இருக்க போறோமா? நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றம்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ராமையா அமைதியா, இந்த ஆறு நமக்கு தாய் மாதிரி. அந்த தாயை நாம திட்டலாமா? அந்த தாய்க்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். பேராசப்பட்டு கிடைக்கிற மீன் எல்லாத்தையுமே நீ வெட்டி போட்டனா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாம போயிடும். எனக்கு தெரியும் உனக்கு என் மேல போறாம. அதனாலதான் நான் எங்க பணக்காரன் ஆயிடுவேணும்னு என்னை நீ தடுக்க பாக்குற. அதெல்லாம் முடியாது. நீ வரியோ இல்லையோ, இன்னையில இருந்து நான் மீன் வயிற்றுக்குள்ள முத்து இருக்கான்னு பார்க்க தான் போறேன். என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரனா ஆகத்தான் போறேன் சொல்லி சுப்பையா அங்கிருந்து கோவமா போயிட்டான். அப்ப ராமையா அவன் போறத பாத்துக்கிட்டு பெருமூச்சு விட்டான். அன்னையிலிருந்து சுப்பையா சுத்தமாவே மாறிட்டான். அவன் வலையில மாற்ற எல்லா மீன்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய பொண்டாட்டியோட உதவியால அந்த மீனை வெட்டி அதோட வயிற்றுக்குள்ள முத்து இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். முத்து கிடைக்கல அப்படின்னும் போது அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஏங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இப்படி பண்றதுனால மீனை விற்க முடியல, அதனால நமக்கு வருமானமும் இருக்க மாட்டேங்குது. சுப்பையா ரொம்ப கோவமா, உனக்கு என்ன தெரியும் காந்தம்மா? அந்த முத்தோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? அது கிடைச்சா 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அந்த முத்து எனக்கு கிடைக்கிற அன்னைக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே விருந்து சாப்பாடே போட போறேன். முத்து கிடைச்சா எல்லாருக்குமே சாப்பாடு போட முடியுங்க. ஆனா இப்படி முத்து கிடைக்கலன்னா தினமும் கிடைக்கிற மீனை இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தினமும் நமக்கு சாப்பாடு கிடைக்கணும்ல. மார்க்கெட்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, சுப்பையா விற்கிற மீன் எல்லாமே வெட்டி இருக்கு, அழுகி போயிருக்கு அப்படின்னு. சுப்பையா கோவமா, வாய மூடு. எல்லாரும் சொல்றது கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் ஏன் அந்த ராமையா மாதிரியே பேசுற?
நானும் அவன மாதிரியே காலத்துக்கும் ஏழையாதான் இருக்கணுமா என்ன? காந்தம்மா கவலையா, ஏழ்மை வறுமை பணத்துல இல்லைங்க, நம்மளுடைய மனசுல தான் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். தினமும் கிடைக்கிற மீனை வித்து வர வருமானத்துல நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்க கண்ணுல போட்டு தூக்கம் இல்ல, மனசுல நிம்மதி இல்ல. இப்படி இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதுங்களா? சுப்பையா பொண்டாட்டி சொன்னது எதையுமே காதுல போட்டுக்காம அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். நாட்களும் போச்சு. சுப்பையா முத்துக்காக தான் மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு முத்து கிடைக்கவே இல்லை. அவனுடைய மீனுங்க எல்லாமே சீக்கிரமா கெட்டு போறதுனால மார்க்கெட்ல யாருமே அவன்கிட்ட மீன் வாங்குறதும் இல்ல. அதனால வீட்டோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுச்சு. சுப்பையாவுக்கும் உடம்பு முடியாம போச்சு. ராமும் பகலும் சரியான தூக்கம் சாப்பாடு இல்லாம முத்து பத்தியே யோசிச்சதுனாலதான் அவனுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் சுப்பையாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல ராமையா சில மீனுங்களை பிடிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். சுப்பையா, வீட்ல இருக்கியா? சுப்பையா சோர்வா வெளியில வந்து, வா ராமையா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஒன்னும் இல்ல சுப்பையா, ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதான் சரி உன்னை பார்த்துட்டு இந்த மீனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். காந்தம்மா கிட்ட சொல்லி இத சமைச்சு கொடுக்க சொல்லு. சுப்பையா அந்த மீனை பார்த்ததும், இந்த மீன் ரொம்ப பெருசா இருக்கே, இது வயித்துல முத்து இருந்தாலும் இருக்கலாம், ஒரு நிமிஷம் இரு. ராமையா அவனை தடுத்தான். நில்லு சுப்பையா, இதனால தானே உனக்கு உடம்பு முடியாம போச்சு. எதுக்காக முத்துக்கு ஆசைப்பட்டு கையில கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே வீணாக்கி இப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம போய் நட்பு வீடு குடும்பம் எல்லாத்தையுமே எதுக்காக எடுக்க பாக்குற? சுப்பையா ரொம்ப கோவமா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு உன்னுடைய கருணையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உன் மீனை நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒரு நல்ல நாள் வந்துதான் ஆகும். அன்னைக்கு எனக்கு முத்து கிடைக்கும். அப்போ நீங்க எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு வருவீங்க. ராமையா ரொம்ப கவலையா, ஏன் சுப்பையா இப்படி எல்லாம் பேசுற? நீ என் சின்ன வயசு நண்பன். என் கண்ணுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கை நாசமாயிக்கிட்டு இருக்கிறத என்னால எப்படி பார்க்க முடியும்? ஒன்னும் தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ராமையா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து போயிட்டான். புருஷன் நடந்துக்கிறத பார்த்து காந்தம்மாவோட கண்ணுலயும் கண்ணீர் வந்துச்சு. இப்படியே இன்னும் ஒரு மாசம் போச்சு. சுப்பையோட நிலைமை இன்னும் மோசமாச்சு. அவனுடைய வியாபாரம் சுத்தமா நடக்காததுனால கடங்காரனா மாறிட்டான். அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம தான் போச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் சுப்பையா அவனுடைய படகோடு சேர்ந்து ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். சுப்பையா மனசுக்குள்ள பயங்கரமான வலி இருந்துச்சு. சுப்பையா அவன் மனசுல, என்ன என் நிலைமை? முத்துக்காக ஆசைப்பட்டு தினமும் கையில கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே வீணாக்குன. என் நண்பன் என்னை விட்டு தள்ளி போயிட்டான். என் பொண்டாட்டியோட அழுகைக்கு நான் காரணமாயிட்டேன். அன்னைக்கு ராமையா சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது. நான் இல்லாத ஒண்ணுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத இழந்துகிட்டு இருக்கேன் போல தெரியுது. என் வாழ்க்கையே வீணா போய்கிட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. அம்மா கங்கை அம்மா, என்னை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா? என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? அவன் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கிராமத்தோட தலைவரான ராகவையா அந்த பக்கம் வந்தாரு. யாருப்பா நீ? இந்த நேரத்துல இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? சுப்பையா ராகவையாவை பார்த்து, ராகவையாவா? நான் சுப்பையாங்க. ஓ சுப்பையாவா? என்னப்பா ஆட அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட? ஏன் ரொம்ப கவலையா இருக்க? ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுப்பையா அழுதுகிட்டே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. என் பேராசை என் வாழ்க்கைய அப்படின்னு அழிச்சிருச்சு. சுப்பையா நடந்தது எல்லாத்தையுமே ராகவையா கிட்ட சொன்னான். அதை கேட்டு ராகவையா, ஓ இதுதான் விஷயமா? வீரையாவுக்கு முத்து கிடைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அவன் அந்த பணத்தை என்ன செஞ்சான் தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய பெரிய கனவெல்லாம் எதுவும் அவன் அப்போ காணல. சுப்பையா ஆச்சரியமா, என்ன பண்ணா? அவன் அந்த பணத்தை வச்சு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டான். நம்மள மாதிரி இருக்கிற ஏழை மீனவர்களுக்கு வலைய வாங்கி கொடுத்தான். அப்படியே அந்த ஊர் கோவிலையும் சரி பண்ணான். இது கங்கையம்மன் எனக்காக கொடுத்தது, நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறேன்னு சொன்னான். அவனுக்கு கிடைச்சது உண்மையான முத்து இல்ல, அவனுடைய மனசுதான் உண்மையான முத்து. சுப்பையா அதை கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம உண்மையாவா அப்படின்னு கேட்டான். ஆமா சுப்பையா, பணங்கிறத நாம மட்டும் வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து பாரு, அப்பதான் அந்த பணம் உனக்கு உண்மையான சந்தோஷத்தையே கொடுக்கும். இப்படி உன்ன மாதிரி பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி நண்பனை எழுந்து தனியா நிக்க வைக்காது. சுப்பையா அதை கேட்டு, நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐயா. இப்ப எனக்கு தெரிய வந்துச்சு, நான் பண்ணது தப்புதான். தப்பு செஞ்சேன்னு சொல்றேன் இல்லையா, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் காலம் ஒண்ணும் மிஞ்சி போயிடல. போ, எப்பவும் போலவே மீன் பிடி,
உன்னுடைய நண்பகிட்ட நல்லா பேசு. உன் பொண்டாட்டிய வாழ்க்கையில நல்லபடியா பாத்துக்கோ. அடுத்த நாள் காலையில சுப்பையா ராமையாவை பார்க்க போனான். ராமையாவை பார்த்து ராமையா ராமையா சுப்பையாவை பார்த்து ஆச்சரியமா, சுப்பையா என்னடா ரொம்ப சோர்வா இருக்க? என்னாச்சு? என்ன மன்னிச்சிடு ராமையா, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டல. உன் நட்பையே நான் சந்தேகப்பட்டுட்டேன். என் மேல இருக்கிற பொறாமையில தான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு. ஆனா நீ எவ்வளவு பெரிய நண்பன் அப்படிங்கறது இப்பதான் அப்ப எனக்கு ராமையா தெரியுது. சுப்பையாவோட தோள்ல கைய போட்டு ரொம்பவும் பாசமா, அட மன்னிப்பெல்லாம் ஏன் கேக்குற சுப்பையா? நீ என்னுடைய நண்பன். நீ தப்பான வழியில போறேன்னா உன்னை சரியான வழியில கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா என்ன, நீ தான் என்ன தெரியாம தப்பா எடுத்துக்கிட்ட. சுப்பையா அழுதுகிட்டே, என் பேராசையாலேயே குடும்பமே அழிஞ்சு போச்சு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ராமையா சிரிச்சுக்கிட்டே, நீ எதையும் எடுக்கல சுப்பையா. இன்னும் நானும் இங்க தான் இருக்கேன். உன் பொண்டாட்டியும் உன்னை நம்பி உன் கூடவே தான் இருக்காங்க. அப்படியே நம்ம ஆறும் இருக்கு. உன்கிட்ட வலை இருக்குல்ல, வா 2 பேரும் போய் மீன் பிடிக்கலாம். ஆறு நம்ம 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சுப்பையாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். 2 பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சுப்பையாவுக்கு உண்மையான முத்து என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அது ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கிற முத்து கிடையாது, நம்மள சுத்தி இருக்கிற நட்பு, நம்ம உறவு இதுலதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். இருக்கிறத வச்சு எவன் ஒருத்த வாழ கத்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமா இருப்பான்.